ஆண்டவர் நித்திய காலமாக மனிதர்கள் பரலோகத்தில் தேவனோடு கூட வாழணும்னு சொல்லி பரலோகத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. பூமியில் மனுஷர்களை சிருஷ்டித்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவர்களுக்கு வாழ்நாட்கள் கொடுத்து இந்த பூமியில் ஆண்டவர் வாழ வைக்கிறாங்க. ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் நாம் இந்த பூமியில் ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். நாம் குயவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நம்மளை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி நம்ம வாழும்போது ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல பாத்திரமாக நம்ம மாற முடியும். அப்படி இல்லாமல் நம்ம விருப்பத்திற்கு ஏற்றபடி இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் விரும்பாத ஒரு பாத்திரமாக மாற முடியும். ஆண்டவர் விரும்பாத பாத்திரம் என்னாகும், அது மண்ணில் மிதிப்படுறதுக்கு தான் அந்த களிமண் உதவும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பல்வேறு கட்ட சோதனைகளை கடந்து ஜெயம் கொள்கிறவர்கள் தான் ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக வாழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்குமே சோதனைகள் உண்டு. ஆனால் மற்ற மனிதர்களை விட ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அதிகமாக சோதனை இருக்கும். ஒரு சோதனையில் அவங்க ஜெயித்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு லைஃப் ஃபுல்லாகவே அநேக சோதனைகளை கடந்து வரணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் நம்ம சகிக்கிறவர்களாக இருக்கணும். சோதனையின் காலத்திலும் ஆண்டவர் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்கும்போது அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக சோதனை அவங்கவுங்க செய்யக்கூடிய அவங்களுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு தான் ஒவ்வொரு மனுஷனும் சோதிக்கப்படுகிறான். வெளிப்படுத்தினல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, ஜெயம் கொள்கிறவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை மாதிரி ஜெயம் கொள்கிறவங்க தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கு. சோதனைகளை ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவங்க மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். சோதனையில் மனுஷன் வீழ்ச்சி அடைஞ்சு பாதாளத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்து அவங்களுடைய திரு இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறாங்க. அவங்க விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு அவருக்கு நாம் ஒரு பிரியமுள்ள பாத்திரமாக மாறுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தவறினவங்க செல்கிற இடம் வேதனை நிறைந்த நரகம். மார்க்கு 9ஆவது அதிகாரம் 43ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இடறல் உண்டாக்குற மாதிரி என்ன காரியங்கள் நம்மகிட்ட காணப்படுகிறதோ அந்த காரியங்களை அகற்றும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இடத்துல புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிசாசும் அவனுடைய ஜனங்களுக்கு பிசாசு ஒரு முத்திரை கொடுக்குறான். வரும் காலத்தில் அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையின் அந்த முத்திரையை சொல்கிறோம். அந்த முத்திரை கைகளில் போடப்படுது. கையிலையும் நெற்றியிலையும் அந்த முத்திரை பதிக்கப்படுது. இது ஒரு சிறிய அளவிலான ஒரு சிப். அது RFID சிப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிப்பை கையில் ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம போடுற மாதிரி அதை கையில் பதிச்சிருவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும்.
அதுதான் நம்ம ஆதார் நம்பர். அந்த நம்பர் தான் வந்து இந்த சிப்குள்ளே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக வந்து நமக்கு வரும். இந்த சிப்பில் நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த சிப்பில் வந்து நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஐடென்டிஃபிகேஷனும் அதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். தற்போது வந்து இந்த சிப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா காரியங்களும் வந்து மாறிக்கிட்டு எல்லாம் நம்ம வந்து கார்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இப்படி எல்லா கார்டுகளும் போய் ஒரே சிப். இந்த கார்டுக்கு பதிலாக ஒரு சிப் மட்டும் பொருத்தினா போதும் அப்படிங்கிற வந்து சூழ்நிலை வந்து உருவாகும். எல்லா இடத்துலையும் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ஆகிப்போச்சு. ஸ்கேன்பே, ஃபோன்பேன்னு நம்ம வந்து டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப எளிதாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இப்போது எல்லா பஸ்லேயும் கூட கவர்மெண்ட் பஸ்ஸஸில் கூட வந்து ஃபோன்பே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கார்டு, ஃபோன்பே யூஸ் பண்ணுற மாதிரி, பேடிஎம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனி வருங்காலங்களில் இதை மாதிரி ஆர்எஃப்ஐடி சிப் இருந்தாலே போதும், எல்லா இடத்துலையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணாலும் அதில் பஸ்லேயும் பே பண்ணிக்கலாம். அப்புறம் கடைகள் எல்லாவற்றிலுமே வந்து இந்த சிப்பு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிப்பை குறித்து சொல்லும்போது இதில் வந்து நிறைய பலன்கள் இருக்கிற மாதிரி பார்வைக்கு தெரியும். இந்த சிப்பை தான் வந்து அந்தி கிறிஸ்து வந்து பயன்படுத்துவான். மக்களை வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சிப் மூலம் அந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த சிப் மூலம் மனிதர்கள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த சிப்பை எடுக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. இந்த சிப்பை எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பூமியிலேயே தீர்ப்பு கொடுக்கப்படும். அவங்க வந்து அக்கினி கடலில் வந்து தள்ளப்படுவாங்க. சின்ன பொருள் தான் அந்த சிப்பு. வந்து ஒரு அரிசி அளவுள்ள ஒரு சின்ன சிப்பு தான். ஆனால் அந்த சிப்பை வந்து கையில் பொருத்திட்டா அந்த நபர் வந்து அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆத்துமாவுக்கு தீமையை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறிய பொருள் அது. அந்த சிப்பை எடுத்துட்டா டைரெக்டாக சாத்தான் சத்ருவோட கண்ட்ரோலுக்கு வந்து அந்த மனுஷன் வந்து போயிடுவான். அவன் திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வர அப்படிலாம் வந்து எந்த எதுவுமே கிடையாது. அந்த சிப் எடுத்தவங்க அக்கினி கடலுக்கு வந்து தள்ளப்படுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இந்த சிப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து காணப்படும். இந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளுகிறவங்க வந்து தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினர் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் வந்து அது ஒரு சோதனையாக வந்து காணப்படும். அதை எடுத்தால் தான் இந்த பூமியிலே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து அநேகர் வந்து அந்த முத்திரையை எடுக்கிற அளவுக்கு அவங்க ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. அந்த முத்திரையை எடுத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை வந்து சுதந்திரித்து கொள்ள முடியாது. இந்த முத்திரையை வந்து யாரும் எடுத்துறாதீங்க. இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல்
உங்கள் குடும்ப உறுப்பினர் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த முத்திரையை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதற்கான எல்லா காரியங்களுமே ஆயத்தமாக இருக்குது. இன்னும் கையில் முத்திரை பதிக்கிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளுகிறாங்களோ அவங்க வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும். இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்ச ஒரு கூட்ட ஜனங்கள் விக்கிரகங்களை வைத்து ஆண்டவரை வந்து வழிபட்டு கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து மனம் திரும்பணும். ஏன்னா விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரகத்துக்குள்ளே கிரியை செய்கிறது பிசாசு. சத்ருவானவன் தான் விக்கிரகத்துக்குள்ளே வந்து கிரியை செய்வான். இன்றைக்கி அநேக சிலை வைத்து வழிபடுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. இவர்கள் வந்து மனம் திரும்பணும். சிலை வழிபாட்டை விட்டு இவர்கள் வெளியே வரணும். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளாதவர்கள் பங்கடையக்கூடிய இடமாக இருக்குது. அக்கினி கடல் என்பது நித்திய காலமாக அக்கினியில் வந்து ஜனங்கள் வந்து எரிந்து கொண்டு இருப்பாங்க, வாதிக்கப்படுவாங்க. அங்கே புழு வந்து சாகாமல் இருக்கும், அக்கினி அவியாமல் இருக்கும். ஒருவர் வந்து பூமியில் வந்து தீ கொளுத்தி இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவங்க துடித்து அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஆனால் அக்கினி கடல் என்பது நித்திய காலமாக அவங்க வந்து துடித்து கொண்டு கதறி கொண்டு இருப்பாங்க. அங்கே வந்து அழுகையும் பற்கடிப்பும் இது மாதிரி ரொம்ப கொடூரமாக வந்து இருக்கும். இருள் சூழ்ந்து காணப்படும். அந்த சூழ்நிலைகள் வந்து தாங்கிக் கொள்ளாத முடியாத அளவுக்கு வந்து மிகுந்த கொடூரமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனிதர்கள் வந்து தப்புவிக்கப்படணும். ஆண்டவர் அதற்காக தான் வந்து பூமியில் வந்து மனிதனாக பிறந்து அவங்களுடைய இரத்தத்தை வந்து நமக்கு சிந்தியிருக்காங்க. அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பை கொடுத்துருக்காங்க. வெளிப்படுத்தினல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அதில் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இப்படிப்பட்ட காலங்களுக்கு நம்ம வந்து தப்புவிக்கப்படணும். இந்த சிப்பை நம்ம எடுக்காமல் வாழணும்னா இப்போ உள்ள நவீன டெக்னாலஜி எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். பழங்கால வாழ்க்கை முறைக்கு மாறுறவங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்க வாழ முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து காணப்படும். ஆண்டவர் வருகை வந்து ரொம்ப சமீபமாக இருக்குது. ஆண்டவர் வந்து நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக வந்து வருகை வந்து தாமதித்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் குறித்த எந்த நேரத்தில் வரணும்னு குறிக்கப்பட்டு இருக்குதோ அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து வந்துடுவாங்க. வருகை சமீபமாக இருக்குங்கிறத ஆண்டவர் வந்து பல முறை வந்து ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நித்தியமாக கர்த்தரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையில் வந்து வருத்தமோ சஞ்சலமோ வியாதியோ வேதனையோ எதுவுமே இருக்காது. ஆண்டவர் தான் எல்லாருக்கும் வெளிச்சமாக இருப்பாங்க. எல்லாருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பாங்க. ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது பிதாவே இவர்களை மன்னியும்னு ஆண்டவரை காயப்படுத்தினவங்கள பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட தீமையை சகிக்கிற அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து இருக்கணும். தேவன் நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை எடுக்கக்கூடாது என்பதை நம்ம மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும்.
ஒவ்வொருவரையும் நம்ம எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காட் bless யூ.